செய்தியை பார்த்து வருகிறோம். போப் பிரான்சிஸ் மறைந்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவர் நுரையீரல் தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்பு நலம் பெற்று வீடு திரும்பியிருந்தார். இந்நிலையில் தற்போது போப் பிரான்சிஸ் மறைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, விவரங்கள். வணக்கம் சிவரஞ்சனி. புனித போப் பிரான்சிஸ் உடல்நலக் குறைவால் தற்போது 88வது வயதில் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. புனித போப் பிரான்சிஸ் அவருக்கு அண்மையில் நிமோனியா தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. நிமோனியா மட்டுமின்றி பூஞ்சை தொற்றும் அதிக அளவில் இருந்ததாக மருத்துவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வேட்டிகனில் இருந்து வரும் தகவல்களும் இதனை உறுதி செய்திருக்கின்றன. 88 வயதாகும் கத்தோலிக்க சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் 1936ஆம் ஆண்டு பிறந்தவர் ஆவார். இவர் கத்தோலிக்க சபையின் மிக உயரிய பதவியான கத்தோலிக்க தலைவர் பதவியை அடைந்திருந்தார். இவருக்கு அண்மையில் நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டிருந்ததால் ஒரு 15 நாட்கள் வரை தொடர் சிகிச்சையிலும் இருந்து வந்தார். இந்த நிலையில் ரோமில் உள்ள ஒரு சிறைச்சாலைக்கு அண்மையில் 2 நாட்களுக்கு முன்பு கூட உடல்நலம் மீண்டு உடல்நலக்குறைவு அதிலிருந்து மீண்டு அண்மையில் ரோமில் உள்ள ஒரு சிறைச்சாலைக்கும் அவர் சென்றிருந்தார். அதுவே கடைசியாக அவர் பொதுவெளியில் வந்திருந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. இந்த நிலையில் போப் பிரான்சிஸ் தற்போது உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த தகவல் உலகம் முழுவதும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது போப் பிரான்சிஸ் மறைவையொட்டி வாட்டிகன் நகரிலும் ஒரு பெரிய மக்கள் திரண்டு அழுது கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. 88வது வயதில் அவர் மறைந்திருக்கிறார். இதனால் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நிமோனியா காய்ச்சலிலிருந்து அவர் மீண்டு வந்திருந்த போதிலும் தற்போது அவருக்கு உடல்நிலையில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டு அதில் அவர் உயிரிழந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சிவரஞ்சனி. ராஜா, அதற்கு முன்பாக ஈஸ்டரின் போது கூட அவர் மக்களை சந்தித்திருந்தார். அவர் வீல் சேரில் அமர்ந்தபடியே சந்தித்திருந்தாலும் கூட ஈஸ்டருக்காக அவர் மக்களை சந்தித்திருந்தார். கிட்டத்தட்ட 1 மாத காலம் அவர் மருத்துவமனையில் இருந்துவிட்டு பின்பு வீடு திரும்பியிருந்தார். இந்நிலையில் என்ன உடல்நல உபாதை ஏற்பட்டது என்பது தொடர்பாக வாட்டிகன் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறதா? அவருக்கு ஈஸ்டர் வாழ்த்து செய்தி அவர் அண்மையில் தெரிவித்திருந்தார். ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று அவர் பொதுமக்களுக்கு வாழ்த்து செய்தியும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவருக்கு உடல்நிலையில் முக்கியமாக வயது மூப்பு ஒரு மிக முக்கியமாக காரணமாக பார்க்கப்படுகிறது. 88 வயதாகும் போப் பிரான்சிஸ் தற்போது அவருக்கு நிமோனியா தொற்று இருந்த போதிலும் அவர் நடக்க முடியாத சூழலில் சக்கர நாற்காலியிலே அவர் இயங்கி வந்தார். இந்த நிலையில் அவர் வயது முதிர்வு ஒரு முக்கியமான பிரச்சனையாக உள்ளது. பூஞ்சை தொற்று மற்றும் அது தொடர்பான ஒரு மருத்துவ சிக்கல்கள் அவர் எதிர்கொண்டார். இந்த சிக்கல்களின் காரணமாக அவர் மறைந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் மருத்துவ அறிக்கையானது இதுவரை வெளியிடப்படவில்லை. சிவரஞ்சனி.